வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மகாராஷ்டிரத்தில் மும்பையிலும் மேற்கு கடற்கரை மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம். மும்பையில் ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் குளம்போல் மழைநீர் தேக்கம். எல் நினோ தாக்கத்தால் 27 மாநிலங்களில் வறட்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் குறைந்த நீர் தேவை உள்ள குறுகிய கால பயிர்களை பயிரிட அறிவுறுத்தல். மின்வாரிய உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மின்துறை பற்றிய வெள்ளை அறிக்கையை நாளை வெளியிட உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. கவியரசு கண்ணதாசனின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகழ் வணக்கம். தமிழ் மொழி உள்ளவரை கவியரசரின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் சுட்டிக்காட்டல். காவல்துறையை ஏவி அச்சுறுத்த தாவேக அரசு நினைத்தால் திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. அடக்குறையை கண்டித்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எச்சரிக்கை. ஈரானை தான் வீழ்ச்சியின் விளிம்புக்கு கொண்டு சென்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. ஈரானுக்கு எதிராக தான் செயல்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று சுட்டிக்காட்டல். முதலமைச்சரின் வருகைக்காக போக்குவரத்து கழக தொழிலாளர்களை காக்க வைத்துள்ள தாவேக அரசு. தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நகரின் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கி 1 மாத காலமாக தீவிரமடையாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்று முதல் மகாராஷ்டிரத்தின் மேற்கு கடற்கரை பகுதியில் பருவமழை தீவிரமடைந்து உள்ளது. நேற்று காலை 8 மணி முதல் இன்று காலை 7 மணி வரை மும்பையில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தாதவூரில் நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்த நிலையில் சாலை ஓரம் நின்ற மரம் சாய்ந்து காரின் மீது விழுந்தது. மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீராக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் காவல்துறையினரும் ஈடுபட்டனர். சயான் சண்முகானந்தா அரங்கசாலையில் குளம்போல் தண்ணீர் தேங்கி உள்ளதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. இதேபோல் நவி மும்பையில் தானே ஓலாப்பூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது. மகாராஷ்டிரத்தின் மேற்கு கடற்கரை பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளது. மும்பையில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நகரின் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளது. மேற்கு ரயில்வே மத்திய ரயில்வே மண்டலங்களின் ரயில் பாதைகளில் தண்டவாளங்களும் தண்ணீரில் மூழ்கி உள்ளன. இதனால் ரயில்கள் மிதமான வேகத்தில் இயக்கப்படுகின்றன. மும்பையிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்து உள்ளது. இதேபோல் மும்பை, தானே, ராய்காட், பால்கர், சிந்துதுர்கம் மாவட்டங்களில் இன்று மிதமானது முதல் பலத்த மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து உள்ளது. எல் நினோவின் தாக்கத்தால் தமிழ்நாடு உட்பட 27 மாநிலங்களில் உள்ள 226 மாவட்டங்களில் வறட்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு உள்ளது. மத்திய கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமடையும் ஒரு இயற்கையான காலநிலை நிகழ்வு எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு வெப்பநிலை முறைகளை மாற்றியமைக்கும். குறிப்பிட்ட பகுதிகளில் கடுமையான வறட்சி ஏற்படுவதுடன் மற்ற பகுதிகளில் பெருமழை பெய்யும் என்றும் கூறப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பின் வெப்பநிலை பொதுவாக 26 டிகிரி முதல் 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இந்த வெப்பநிலையில் அரை விழுக்காடு கூடினால் எல் நினோ உருவானதாக பொருளாகும். இப்போது பசிபிக் பெருங்கடலின் மத்திய கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக உள்ளது. இப்போதைய ஆய்வுகளும் கணிப்புகளும் இந்த ஆண்டு இறுதியில் எல் நினோ வலுப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்து உள்ளன. இந்நிலையில் எல் நினோ தாக்கத்தால் தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் வறட்சி ஏற்பட வாய்ப்புள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறுகிய கால பயிர்களை பயிரிடும்படி பரிந்துரைக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் பாதிக்கப்படலாம் என்று கணிக்கப்பட்டு உள்ளது. பாதிப்புக்குள்ளாகும் மாவட்டங்களில் குறைவாக தண்ணீர் தேவை உள்ள பயிர் வகை பயிர்கள் ஆகியவற்றை பயிரிடும்படி மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. மேலும் இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைப்பொழிவு வழக்கத்தை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர்கள், உதவி கணக்கு அலுவலர்கள் பணிக்கு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு நடத்தினர்.
அதன் மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி பொறியாளர் 383 பேருக்கும் உதவி கணக்கு அலுவலர்கள் 18 பேருக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய், மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், எரியாற்றல் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கையில் பாதி, அதாவது 70,000 பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தெரிவித்தார். அவற்றில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 15,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உறுதியளித்தார். கடந்த 25 ஆண்டுகளாக சீரழிக்கப்பட்ட மின்துறையை மீண்டும் தலைநிமிரச் செய்ய உள்ளதாக கூறினார். மின்துறை பற்றிய வெள்ளை அறிக்கையை நாளை வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். இந்த தாவேக அரசு மக்களுக்கு பயந்து செயல்படுமே இன்றி வேறு யாருக்கும் பயப்படாது என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மின்வாரிய பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கவியரசு கண்ணதாசனின் 100ஆண்டு விழாவை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகழ்வணக்கம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரையிசை வரலாற்றிலும் தனி முத்திரை பதித்து 100ஆண்டு காணும் கவியரசு கண்ணதாசனுக்கு புகழ்வணக்கம் தெரிவித்துள்ளார். மனித வாழ்வின் உணர்வுகளையும் தத்துவ சிந்தனைகளையும் சமூக விழிப்புணர்வுகளையும் தனது படைப்புகளின் மூலம் எளிய தமிழில் தந்து அனைவரின் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர் கவியரசு கண்ணதாசன் என்று குறிப்பிட்டுள்ளார். காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அவரது படைப்புகள் திகழ்வதை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி உள்ளவரை கவியரசரின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். காவல்துறையை ஏவி அச்சுறுத்தலாம் என்று ஆளும் அரசு நினைத்தால் அதனை திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் திமுகவின் ஜென்சி கூட்டத்தை நடத்திய அன்பானந்தன் அரியப்பனை ராயக்கோட்டையில் அவரது வீட்டுக்குள் நள்ளிரவில் அத்துமீறி நுழைந்து காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதை கண்டித்து உள்ளார். இதேபோல அண்மையில் ஜென்சி கூட்டத்தில் பேசிய கனி மீது தாக்குதல் நடத்திய தாவேகாவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். சோபா மாடல் அரசின் போலி பிம்பம் இளைஞர்கள் மத்தியில் சுக்குநூறாக நொறுங்கி வருவதை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறையை கையில் எடுத்துள்ளதாக விமர்சித்துள்ளார். காவல்துறையை ஏவி அச்சுறுத்தலாம் என்று ஆளும் அரசு நினைத்தால் அதனை திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்று உதயநிதி எச்சரித்துள்ளார். ஈரானை தான் வீழ்ச்சியின் விளிம்புக்கு கொண்டு சென்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஈரானை தான் வீழ்ச்சியின் விளிம்புக்கு கொண்டு வந்து விட்டதாகவும் பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்காவையும் மிகுந்த மரியாதையுடன் பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் அமெரிக்க செனட் சபை மிகவும் தவறான நேரத்தில் அர்த்தமற்ற போர் அதிகார சட்ட வாக்கெடுப்பை நடத்தியுள்ளது என்று கூறினார். இதன் மூலம் உலகின் முதன்மையான பயங்கரவாத ஆதரவு நாடான ஈரானிடம் தான் எதிராக செயல்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுக் கட்சியை சேர்ந்த 4 தோல்வியாளர்கள் டெமோக்ராட்ஸுடன் இணைந்து வாக்களித்தனர் என்று குற்றம் சாட்டினார். உறுப்பினர்கள் தன் பணியை மேலும் கடினமாக்கியுள்ளனர் என்றும், ஆனாலும் தான் இந்த செயலை முடித்து காட்டுவேன் என்றும் தற்பெருமையுடன் கூறியுள்ளார். இந்தியா கடுமையான எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52ஆம் பிறந்தநாளை ஒட்டி கடந்த 22ஆம் தேதி புதிய பேருந்துகள் இயக்க தொடக்க விழாவுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 300 அரசு பேருந்துகள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது அது எந்தவித பயன்பாடும் இல்லாமல் 3வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது. இந்தியா கடுமையான எரிபொருள் தட்டுப்பாட்டை சந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். இதனால் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தங்குவதற்கு இடமும் உணவும் இல்லாமல் தவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். புதிய பேருந்துகளை தேவையில்லாமல் சென்னைக்கு அழைத்து வர அறிவுறுத்திய அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தஞ்சை வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் சார்பில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழா
தஞ்சை வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் நிஜாம் அலி, மத்திய ஒன்றிய கழக செயலாளரும் ஒருங்கிணைந்த ஒன்றிய பொறுப்பாளருமான சசி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் கழக நிர்வாகி பாண்டியன் ஏற்பாட்டில் அம்மாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் அம்மாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு 27 நாற்காலிகளும், 52 குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை, காய்கறிகளும், 52 குடும்பங்களுக்கு தென்னங்கன்றுகளும், 52 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விலையில்லா சீருடையும், 52 குடும்பங்களுக்கு குடைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாக்கியராஜ், கிழக்கு பகுதி ஒன்றிய செயலாளர் சீனுமணி, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சுதாகர், அம்மாப்பேட்டை பேரூர் கழக செயலாளர் சுடலைமுத்து மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நங்கநல்லூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழா ஆலந்தூர் தாவைக்க நிர்வாகிகள் சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை நங்கநல்லூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழா ஆலந்தூர் 164வது தாவேக்க வட்ட நிர்வாகி CR மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆலந்தூர் தெற்கு பகுதி செயலாளர் R மதன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். இதன் பின்னர் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பால்பன் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலந்தூர் 164வது தாவேக்க வட்ட நிர்வாகி CR மணிகண்டன் செய்திருந்தார். இந்நிகழ்வில் தாவேக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொன்னேரி அருகே கார்ப்பரேட் நிறுவனத்தை தடை செய்ய கோரி வியாபாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தடம்பெரும்பாக்கம், திருவேங்கடபுரம், வேண்பாக்கம் சுற்று வட்டார வியாபாரிகள் சங்கம் சார்பில் திடீரென ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புலிக்குளம் சாலை அருகே தனியார் கார்ப்பரேட் நிறுவனம் கட்டுமான பணிகள் செயல்பட்டு வரும் நிலையில் நிறுவனத்தை தடை செய்யவும், கடையடைப்பு போராட்டம் நடத்திடவும் வணிகர் சங்க பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரம் ராஜா தலைமையில் கார்ப்பரேட் நிறுவனத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திட முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. இந்நிகழ்வில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கோவையில் ஓடிக்கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் திடீரென பிரேக் செயலிழப்பு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோயம்புத்தூரில் இருந்து கோவில்பாளையம் வழியாக குன்னத்தூர் நோக்கி புறப்பட்ட பேருந்தில் 40ற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது பேருந்து கோவில்பாளையம் சாலையை கடக்க முயன்றபோது ஓட்டுநர் பிரேக் மிதிக்க முயன்றபோது அது துண்டிக்கப்பட்டு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தார். அந்த இக்கட்டான வினாடிகளில் சற்றும் பதற்றமடையாத ஓட்டுநர் சாலையின் ஓரத்தில் இருந்த மண் திட்டு மற்றும் மேடான பகுதிகளை நோக்கி பேருந்தை திருப்ப முயன்று வேகத்தை குறைக்க போராடினார். பேருந்து கட்டுப்பாடின்றி வருவதை கண்ட உள்ளூர் பொதுமக்களும் பேருந்தை நிறுத்த உதவினர். நொடி பொழுதில் பேரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு 40க்கும் மேற்பட்ட பயணிகள் எவ்வித காயமுமின்றி நல்வாய்ப்பாக மீட்ட ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தூத்துக்குடி அருகே மங்களக்குறிச்சியிலிருந்து ஏரல் செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் இருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மங்களக்குறிச்சியிலிருந்து ஏரல் செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்து புதர்போல் வளர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதில் குறிப்பாக சாலையின் வளைவுகளில் கருவேல மரங்கள் மறைத்து கொண்டிருப்பதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரிவதில்லை என்றும், இரவு நேரங்களில் சாலையோர கருவேல முட்களின் கிளைகள் ஓட்டுநர்கள் மீது குத்தி விபத்துகளை ஏற்படுத்துகின்றன என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழும் முன் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு சீமை கருவேல மரங்களை வேரோடு அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை அருகே தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில பொருளாளர் சுபாஷ் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ரவீந்திரன் நாயுடு, சுப்பிரமணி, உதயகுமார், கிருஷ்ணன், திமுக நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தகவல் அறிந்து வந்த நெமிலி வட்டாட்சியர் பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆரோக்கியமான சட்டமன்றமே ஆரோக்கியமான தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் தெரிவித்துள்ளார்.
சென்னை தியாகராய நகரில் கவிஞர் கண்ணதாசனின் 100வது பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கவிஞர் கண்ணதாசனின் 100ஆண்டு விழாவை ஒட்டி அவரது நூல்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்றும் அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். சட்டமன்றத்தில் முதல்வரின் பதிலுரை தொடர்பான கேள்விக்கு ஆரோக்கியமான சட்டமன்றமே ஆரோக்கியமான தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று பதிலளித்தார். காரனோடையில் இயேசு ஊழியங்கள் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காரனோடையில் இயேசு ஊழியங்கள் அறக்கட்டளை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சைகள் அளித்து மருந்து மற்றும் மாத்திரைகள் இலவசமாக வழங்கினர். முகாமில் காரனோடை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் இயேசு ஊழியங்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என்னோட பேர் சாம். நான் ஸ்ட்ரீட் விஷன் சோஷியல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து வரேன். ஏசு ஊழியங்களுக்கு ரொம்ப நன்றி. மெரிடியன் ஹாஸ்பிட்டலும் அகர்வால் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து நடத்துகிற அந்த முகாமில் எங்கள் ஓம் பிள்ளைங்களும் எங்கள் தாயகமில் இருக்கிற உமன்ஸ் ப்ளஸ் எல்ட்ரஸ் அவங்களுக்கு இந்த 3 பேருக்கு கேட்ராக் ஆப்ரேஷன் நடக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஏசு ஊழியங்கள்லேருந்து இன்னைக்கு இந்த முகாம் நடந்ததில் எங்கள் ஸ்ட்ரீட் விஷன் குழந்தைங்களும் ப்ளஸ் அந்த இருக்கிற முதியோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏசு ஊழியங்களுக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ. கோவில்பட்டி அருகே உள்ள தனியார் தீப்பெட்டி ஆலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் எரிந்து முற்றிலும் நாசமானது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோலைத்தேவன்பட்டியில் பட்டன் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை பார்த்த ஊழியர்கள் அவசரமாக ஆலயத்திலிருந்து வெளியேறினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கழுகுமலை மற்றும் கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் தீயை போராடி இணைத்தனர். ஊழியர்கள் அவசரமாக வெளியேறியதால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த தீ விபத்தில் தீப்பெட்டி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 6 இயந்திரங்கள், தீக்குச்சிகள், மூலப்பொருட்கள் என 1 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் எரிந்து முற்றிலும் நாசமானது. மேலும் விபத்து குறித்து கழுகுமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் மற்றும் முடி திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பெரம்பலூரில் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் மற்றும் முடி திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மருத்துவர் மற்றும் நாவிதர் சமூகம் பயன்பெறும் வகையில் 5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும், ஓய்வூதியம் மற்றும் 5 லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாநில பொதுச் செயலாளர் ராஜன், மாநில பொருளாளர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலைவாய்ப்பு இல்லாமல் ஒரு பொருளாதாரத்தில் நசுங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் எங்களுடைய குலத்தொழில் இந்த முடியிருக்கும் தொழில் இல்லை. எங்களுடைய குலத்தொழில் சித்த மருத்துவம் தான். அந்த சித்த மருத்துவம் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் இடையில் இந்த முடியிருக்கும் தொழில் வந்தது. அந்த தொழிலை செய்து கொண்டு எங்களுடைய மக்கள் மிக மிக வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியில் எந்த பிரயோஜனம். நாகர்கோவில் அருகே புத்தேரி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட நாம் தலைவர் இயக்க தொண்டர்கள் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புத்தேரி பகுதியில் நாம் தலைவர் இயக்க அணியினர் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது பெண்கள், முதியோர்கள், இளைஞர்கள் ஆகியோரிடம் நேரடியாக உரையாடி புதிய உறுப்பினர்களை இயக்கத்தில் இணைத்தனர். இதில் மாவட்ட மீன் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க சேர்மன் சகாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேட்க தான் போறோம். அப்படி சொன்ன கொள்கைகளை பத்தி கேட்க தான் போறோம். எல்லாமே செய்யறது ஒரு மனிதர், அண்ணாமலை சொல்லி ஒரு மனிதருக்காக செயல்படும் இயக்கம். அதுல நாங்களும் பயணிக்க சந்தோஷமா இருக்கிறோம். அவர் எந்த முடிவு எடுத்தாலும், எந்த சூழ்நிலை எந்த முடிவு எடுத்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அவரை நேசிக்கும், மக்கள் நலனை யோசிக்கும், போதையை ஒழிக்கும், இயற்கை விவசாயத்தை விரும்பும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகில் உள்ள சாத்தையாறு அணை போதிய மழை பெய்யாததாலும் பல ஆண்டுகளாக சரியான பராமரிப்பு இல்லாததாலும் வறண்டு போய் காணப்பட்டு உள்ளது.
மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள் இடையே உள்ளது சிறுமலை. இந்த மலையில் தோன்றி வைகையில் கலக்கும் ஒரு துணையாறு சாத்தையாறு. இந்த ஆற்றில் அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய ஊர்களுக்கு அருகே சாத்தையாறு அணை கட்டப்பட்டு உள்ளது. இந்த அணையிலிருந்து 11 குளங்கள் பாசனம் பெறுகின்றன. மொத்தம் 43,000 ஹெக்டர் பாசன பரப்பு உள்ளது. அணை நிரம்பினால் வரும் மிகைநீர் மாட்டுத்தாவணி சம்பக்குளம் வழியாக வண்டியூர் குளத்துக்கு வந்து வைகை ஆற்றுடன் கலக்கிறது. 26 அடி உயரமுள்ள சாத்தையாறு அணை கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழை பெய்யாததாலும் சரியான பராமரிப்பு இல்லாததாலும் வறண்டு போய் காணப்படுகிறது. சிறுமலை அடிவார பகுதியில் ஆடும் மாடுகள் மேய்ப்போர் அவற்றுக்கு தண்ணீர் காட்டுவதற்கு சாத்தையாறு அணைக்கு வருவது வழக்கம். இந்த ஆண்டு கடும் வறட்சி நிலவுவதால் ஆடு மாடுகளுக்கு கூட போதிய தண்ணீரின்றி அணையின் உட்புறமுள்ள நீர்த்தேக்கம் பாலமாக வெடித்து உள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய செழிப்பான நிலங்கள் எல்லாம் பாலையாகி விடுமோ என்கின்ற அச்சம் உழவர்களிடமும் பொதுமக்களிடமும் ஏற்பட்டு உள்ளது. அதிக அளவு சம்பாதித்து மக்களுக்கு தொண்டு செய்வதுதான் தன்னுடைய நோக்கம் என்று நடிகர் பாலா தெரிவித்து உள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகில் புதிதாக அமைக்கப்பட்ட கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், நடிகர் பாலா ஆகியோர் மைதானத்தை திறந்து வைத்து கிரிக்கெட் விளையாடினர். இதன் பின்னர் நடிகர் பாலா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இளைஞர்கள் அதிக அளவு திறன் கொண்டவர்களாக இருக்கின்றனர். எனவே நான் அவர்களுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு இல்லை, மாறாக அவர்களிடமிருந்து பல அறிவுரைகளை நான் பெறுகின்ற நிலையில்தான் உள்ளேன் என்று தெரிவித்தார். நடிகர் லாரன்ஸின் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு அது அவருடைய வழி, தன் வழி அது அல்ல என்று பதிலளித்தார். அதிக அளவு சம்பாதித்து மக்களுக்கு தொண்டு செய்வதுதான் தன்னுடைய நோக்கம் என்று தெரிவித்தார். நீங்க நிறைய தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்டா கூட எழுதி கூட தரேன். அது அவ்வளவு பெரிய ஆளுங்க அந்த அளவுக்கு தகுதியும் கிடையாது. சத்தியமா சொல்றேன், கடைசி வரைக்கும் உயிருள்ள வரைக்கும் நான் என்ன சம்பாதிக்கணும், அதுல மக்களுக்கு தொண்டு மட்டுமே செய்யறதை தவிர்த்து வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேன். எதுவும் தெரியாதுன்னா இது என்னோட ஸ்டேட்மெண்ட். வராங்க அரசியலுக்கு, அவங்களுக்கு ஐயோ சார், அது அண்ணனோட வழி. நமக்கு அந்த வழி இல்லை. நம்ம வழி கடைசி வரைக்கும் நிறைய சம்பாதிக்கணும். கரம்பக்குடி அருகே உள்ள கணக்கர் தெருவில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் குடும்ப அட்டை, வீட்டு பத்திரங்கள் தீயில் எரிந்து முற்றிலும் நாசமாகின. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள கணக்கர் தெருவைச் சேர்ந்த வீரையன் ராஜகுமாரி தம்பதியினருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் வீரையன் ராஜகுமாரி தம்பதியினரின் வீட்டில் எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரம்பக்குடி தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்தனர். வீட்டில் யாரும் இல்லாததால் வீரையன் குடும்பத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து முற்றிலும் நாசமானது. எனவே தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வீரையன் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். மேலூர் அருகே செக்கடி பஜாரில் உள்ள அரசு மதுபான கடையில் மது அருந்துபவர்களால் ஏற்படும் இடையூறுகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து உள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செக்கடி பஜாரில் உள்ள அரசு மதுபான கடையில் மது அருந்துபவர்களால் பொதுமக்களுக்கு சாலையில் கடும் இடையூறு ஏற்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு சாலை ஓரத்தில் மது அருந்துபவர்களை எச்சரித்து அனுப்பி வைக்கின்றனர். ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என பொதுமக்கள் தங்கள் வேதனையை தெரிவித்தனர். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். சங்ககிரி அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் அரசு பேருந்தை நீண்ட தூரம் வழிமறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பணிமனைக்கு சொந்தமான அரசு பேருந்து சேலத்திலிருந்து கோவை நோக்கி 59 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. சங்ககிரியில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் கோவை நோக்கி புறப்பட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் திடீரென பேருந்தின் முன்பகுதியில் சென்று பேருந்தை முன்னே செல்ல விடாமல் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பேருந்தின் முன்பாக ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை இயக்கினார். இதனால் பேருந்தில் பயணம் செய்த பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளும் அச்சமடைந்தனர். மேலும் பயணிகள் சிலர் இந்த காட்சிகளை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள நிலையில் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்பட்டு உள்ளது. தியாகராய நகர் அருகே முன்பகை காரணமாக வாலிபர் ஒருவரை கத்தியால் வெட்டியும் அங்கிருந்த 2வரை சரமாரியாக தாக்கியும் ரகளையில் ஈடுபட்ட நபர்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது.
சென்னை தியாகராய நகர் அருகே ஜல்லடியான்பேட்டையைச் சேர்ந்த கிஷோர் என்ற இளைஞருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்துக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் மதுபோதையில் இருந்த ஸ்ரீகாந்திற்கும் கிஷோருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு உள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஸ்ரீகாந்த் தனது நண்பர்களான சந்துரு, சதீஷ் உள்ளிட்ட சிலருடன் சேர்ந்து பத்மாவதி நகரில் உள்ள பள்ளி மைதானத்தின் பின்புறம் கிஷோரை கத்தியால் வெட்டி உள்ளார். மேலும் அவரும் அவரது நண்பர்களும் சாலையில் அமர்ந்து கொண்டிருந்த ராதாகிருஷ்ணன், ஆட்டோ ஓட்டுநர் முருகானந்தம் ஆகியோரையும் காரணமின்றி சரமாரியாக தாக்கினர். பலத்த காயமடைந்த மூவரும் உடனடியாக சிகிச்சைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் தியாகராய நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். வன்முறையில் ஈடுபட்ட தனுஷ், ஜீவானந்தம் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான ஸ்ரீகாந்த், சந்துரு மற்றும் சதீஷ் தற்போது தலைமறைவாகி உள்ளனர். அவர்களை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். பல்லாவரம் அருகே மின்சார கேபிள்களை கிரேன் உதவியுடன் வாகனத்தில் திருடிச் சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். சென்னை பல்லாவரம் அருகே ஜிஎஸ்டி சாலை வழியாக பல்வேறு பகுதிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக மின் வாரியத்தினர் பள்ளம் தோண்டி கேபிள் பதிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் காலை பணியாளர்கள் வந்து பார்த்தபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த மின் கேபிள்கள் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் கிரேன் மூலம் சாலையில் வைத்திருந்த கேபிள் ஒயர்களை தூக்கி வாகனத்தில் மாற்றி திருடிச் சென்றது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் ரெட்டில்ஸ் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் கேபிள்களை வாங்கியது தெரிய வந்தது. அவரை கைது செய்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கேபிள்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இவ்வழக்கில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்கால் அருகே உள்ள தலத்திரு தூய அந்தோணியார் ஆலய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு உள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே தலத்தெருவில் உள்ள தூய அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை ஒட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆன்மீக குருமார்கள் பன்னீர்செல்வம், சாமுவேல், பங்கு தந்தை ஆரோக்கிய ஜான் ராபர்ட் ஆகியோர் திருச்சுரூபத்தை மந்திரித்து ஆசீர்வதித்தனர். தொடர்ந்து வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோணியாரின் திருச்சுரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை தரிசித்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே சவுடம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கள்ளி பகுதியில் உள்ள சவுடம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தனபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பெரியசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காந்திராஜன், பரமசிவம் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி வருவது திரையுலகச் செய்திகள். கண்ணின் மணி போல, மணியின் நிழல் போல கவிதை படைத்த கவியரசர் கண்ணதாசனுக்கு கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். கவிஞர் வைரமுத்து கவியரசர் கண்ணதாசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் பிறப்பு முதல் இறப்பு வரை தமிழர் வாழ்வை தழுவி நடக்கிறது உன் தமிழ், கீற்று கொட்டகைக்கு கிரீடம் சூட்டியது உன் பாடல், பாமரர் நாவல் பழமொழியானது உன் பல்லவி மொழியின் சகல சௌகரியங்களையும் பாட்டுக்குள் பரிமாறியவன் நீ என்று கூறினார். மேலும் கண்ணின் மணி போல, மணியின் நிழல் போல கவிதை படித்தாய் ஐயா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்தது முடிந்தாலும் மறக்க முடியாதையா, உன் தமிழை பிரிக்க முடியாதையா என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மெக்சிகோவில் நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டியில் காங்கோவை வீழ்த்தி கொலம்பியா அபார வெற்றி பெற்று உள்ளது. மெக்சிகோவில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடர் நடைபெற்றது. இதில் ஹே பிரிவு லீக் ஆட்டத்தில் கொலம்பியா காங்கோ அணிகள் மோதின. ஆட்டத்தின் முடிவில் கொலம்பியா அணி 1-0 என்ற கணக்கில் காங்கோவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இதில் கொலம்பியாவின் டேனியல் முனோஸ் 76வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 210 ரூபாய் குறைந்து 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,680 ரூபாய் குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,16,512 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 746 புள்ளிகள் அதிகரித்து 76,946 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 182 புள்ளிகள் அதிகரித்து 24,006 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மகாராஷ்டிரத்தில் மும்பையிலும் மேற்கு கடற்கரை மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம். மும்பையில் ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் குளம்போல் மழைநீர் தேக்கம். எல் நினோ தாக்கத்தால் 27 மாநிலங்களில் வறட்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் குறைந்த நீர் தேவை உள்ள குறுகிய கால பயிர்களை பயிரிட அறிவுறுத்தல். மின்வாரிய உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மின்துறை பற்றிய வெள்ளை அறிக்கையை நாளை வெளியிட உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. கவியரசு கண்ணதாசனின் 100ஆண்டு விழாவை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகழ் வணக்கம். தமிழ் மொழி உள்ளவரை கவியரசரின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் சுட்டிக்காட்டல். காவல்துறையை ஏவி அச்சுறுத்த தாவேக அரசு நினைத்தால் திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. அடக்குறையை கண்டித்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எச்சரிக்கை. ஈரானை தான் வீழ்ச்சியின் விளிம்புக்கு கொண்டு சென்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. ஈரானுக்கு எதிராக தான் செயல்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று சுட்டிக்காட்டல். முதலமைச்சரின் வருகைக்காக போக்குவரத்து கழக தொழிலாளர்களை காக்க வைத்துள்ள தாவேக அரசு. தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.